ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து மூணார் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லா வியூ பாயிண்ட் வந்து கவர் பண்ணிவிட்டேன் நான் பூப்பாரில் இருந்து. ஏன்னா நம்ம பூப்பாரில் இருந்து ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கே புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து கோயிலூர் மாட்பட்டி டாப் ஸ்டேஷன் அங்கே தான் விசிட் பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் பாருங்க. இந்த ரோடே தனி அழகு தாங்க. இந்த அல்டிமேட் வியூங்க, அல்டிமேட் வியூ. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த ரோடு இப்படி இருக்கணும். இந்த ரோடில் நீங்கள் எத்தனை வாட்டி ரைட் பண்ணாலும் உங்களுக்கு போரே அடிக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும். நம்ம இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. ஐயோ, உண்மையில் சொர்க்கம்னா இதாங்க. இந்த அப்படியே கொஞ்ச நேரம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இடம் பார்த்தா யாரும் பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான பிளேஸு. ഒന്നുമില്ല, ചാനലുണ്ട്. പേര് NMJ ട്രാവലർ. NMJ ട്രാവലർ. ഓക്കെ, തുടങ്ങിയിട്ട് അല്ല ഉണ്ട്. ഞാൻ മറ്റേ ഈ ടോപ്പ് സ്റ്റേഷൻ ഇത് ഇൻസ്റ്റയിലാണോ പറയുന്നത്? ஓகே ஓகே சரி ஓகே. ஸ்டார்டிங் பார்த்தோம்ல அந்த பசங்க தான். நான் பைக் எட்டுருப்பாயில் ஓட்டுருக்கு அந்த பசங்க திரும்பவும் பார்த்துட்டு ஒன்றும் நினைக்காதீங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால தான் எப்படி தான் நம்பியெல்லாம் கொடுத்துருந்தா வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதில் நம்மளுக்கு லைட்டாக வருத்தம் இருக்கலாம், அவங்க கொடுக்கலாம், அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தம் இருந்துருக்கும். எங்கே ஒரு ஃபால்ஸ் பார்க்க முடியும் பாருங்க. அப்படியே இந்த இடத்துல 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா பனிமயங்கள் எல்லாம் கீழே இறங்கியிருக்கு, இப்போ பனி மூட்டங்கள் எல்லாம். அப்போ இந்த பனிமயங்கள் வரசும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி தான் மேலே படம் போகுது. எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் பாருங்க. இந்த ரோடே தனி அழகு தாங்க. அல்டிமேட் வியூங்க, அல்டிமேட் வியூ. எப்பா இந்த பனிமேகல் வருது, அதோட சாரல் தாங்க அடிக்குது. எப்பா ஐயோ, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த ரோடு இப்படி இருக்கணும். எங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமே இந்த முன்னாடி நினைக்கிறேன். இந்த ரோட்டில் நீங்கள் எத்தனை வாட்டி ரைட் பண்ணாலும் உங்களுக்கு போரே அடிக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரோடு. அப்போ தான் இதோட அழகே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ கார் நிற்கிது முன்னாடி. ஏன்னா வைட் ஆங்கிள் தான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நிமிஷம். இப்போ கரெக்டாக ஷூட் பண்ண பாருங்கள். இப்போ தான் ஃபுல்லாக கவர் பண்ணோம். இந்த பசங்களாம் இங்கே நிற்கிறாங்க. எந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். யாருமே தெரிய மாட்டேன்றாங்க.
இப்போ கார் கூட பார்க்க முடியல. இதை இண்டிகேட்டர் போட்டுருணும். இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த குறிப்பிட்ட தூரம் தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது. இந்த பார் கார் வருது, இப்போ தான் எனக்கு தெரியுது. நாம தான் எல்லா ரோட்டில் வண்டி ஓட்டுறோமே. போன வாரம் கூட வண்டி சர்வீஸுக்கு 7,000 ரூபா போட்டேன். 7,000 அப்படி என்னடா மாற்றினீங்க கேட்டிங்கன்னா, என்னென்னோ மாற்றினேன். அந்த பனி சாரில் மேலே அடித்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊறுது பாருங்கள். நான் ஒன்றுமே இந்த வியூ பாயிண்டில் தெரிய மாட்டேது. பனி மேலே மட்டும்தான் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். பசங்க தான் 3, 4, 5 பேர் அப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. நாமும் சோலாவாக தான் இருக்கோம். சோலாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸ் மட்டும் சாத்திடுறேன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. யார் முன்னாடி நிற்கிறாங்க, என்ன இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா மான்சூன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மூணார் வந்து தாங்க ஆகணும். சாரிங்க, ரைடு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மான்சூன் வந்தால் நீங்கள் மூணார் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பாருங்கள், இந்த குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. முன்னாடி வண்டி நிற்கிதா இல்லை ஆளுங்கள்லாம் இருப்பாங்களா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, அதான் இங்கே இவ்வளோ ஸ்லோவாக நான் போகிறேன் வண்டி கொண்டு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஜீப்பெல்லாம் நிற்கிது. எனக்கு கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஜீப்பெல்லாம் நிற்கிதுன்னு. பேண்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. உண்மைங்க, பேண்ட் அப்படியே ஈரமாகுது என்னோடது. என்னால் அதிகமாக கத்த முடியாது. எப்போவுமே அந்த ஸ்லோவாக பேசுவேன்னா, ஏன்னா என்னால் அதிகமாக கத்த முடியாது. நிறைய பேர் காமெடியெல்லாம் வீடியோவில் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சொல்லுவாங்க நிறைய பேர், வீடியோவில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் காமெடியாக பண்ணடா, அப்போ தான் அந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு வர மாட்டேது. நம்ம இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஐயோ, உண்மையில் சொர்க்கம்னா இதாங்க. ஏன்னா இங்கிட்ட ஆள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்காங்க. இங்கே வண்டி நிப்பாட்டிடலாம், அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ அழகான பிளேஸ் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இந்த பவர் பேங்க் மட்டும் கையில் எடுத்துக்கிறேன் நான். எப்போ எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் பாருங்க. எனக்கும் தெரியலைங்க, இவ்வளோ அழகான வீடியோவில் நான் எடுத்து போடுறேன். நம்ம வீடியோக்கு வியூஸ் கேட்டிங்கன்னா 100, 150, 50, 60 தெரியல. நமக்கான ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். அந்த நாளுக்காக நாமளும் வெயிட் பண்ணுவோம். நான் பேசும்போது எல்லாமே சேர்த்து பேசுன மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது வேறு, நாம தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு இந்த நான் சொல்கிறது வேறு, நாம சொல்கிறது வேறு. நான் சொன்னால் அது நான் தனியாள், நாம சொன்னால் நம்ம எல்லாரும். அதுக்காக தான் அந்த வார்த்தை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நானும் நாமளும்.
இதை பாருங்க, டான்ஸ் பண்ணி அலப்பறை பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு டூருக்கு வந்தால் இப்படி தாங்க ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் அந்த டூரை முழுசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இதை பாருங்கள், இப்போ நான் புல்லட் மாதிரி வண்டி ஓட்ட போகிறேன். இந்த இந்த பைக்கோட ஹேண்டில் வந்து இப்படி பண்ணுவாங்க இல்லையா பைக் ஓட்டுருக்காங்க. இப்போ என்னோட மிரர் தான் நான் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் அப்படி தான் வண்டி ஓட்ட போகிறேன் பாருங்கள். வண்டி வந்து ஸ்லோ பண்ணிடுறேன், அதை போட்டு தானே போயிட்டே இருக்கோம். பண்ணி போ, நம்ம வண்டி தாங்க நம்மளை கை விடாது. ஏன்னா இது ஒரு தெய்வம் தான். அது பாட்டு தானே போயிட்டே இருக்கா. ஏன்னா இறக்கோங்க, ஏத்தோ இல்லை. ഇതെങ്ങനെയാട്ടാ? ഇത് 2 വീഡിയോ 500, ഒരു ലോങ് ഷോട്ട്. ഓ, നിങ്ങൾ വീഡിയോ എടുക്കാൻ വേണ്ടി നിൽക്കുന്നതാണോ? ഓ, ഞാൻ വിചാരിച്ചത് നിങ്ങൾ ടൂറിന് വന്നായിരിക്കുന്നത്. ഓക്കെ. அவங்க வந்து 2 வீடியோ ஒரு ஃபோட்டோவுக்கு 500 ரூபா எடுக்கிறாங்கம்மா. ஏன்னா இந்த கோப்ரோவுக்கே எனக்கு 30-35 கிட்ட வருது. இதோட காஸ்ட்டு சேர்த்தா அதிகமாக வரும். இந்த காஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, ஆக்சஸ் சர்வீஸ் எல்லாம் சேர்த்தா. அதுக்கு முன்னாடி குலுக்குமலை ஒரு இடம் இருக்குங்க இங்கே பக்கத்தில். ஏன்னா மூணாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னால் அந்த பிளேஸ் தாங்க குலுக்குமலைன்னு. ஏன்னா ஒரு ஜீப்புக்கு எவ்வளோ இப்போ 3000 எவ்வளோ சம்திங்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கம்தான், கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா ஏன் விட மாட்டாங்க கேட்டிங்கன்னா, ஏன்னா ரோடு சரியில்லை, எல்லோரும் பாறாக்கல் தான், அந்த வழியில் ஜீப் மட்டும்தான் ஏறும். இதாங்க ஒரு வியூ பாயிண்ட், எப்படி இருக்கும் பாருங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மேலே இருக்கல அந்த இடத்துல தான் நின்றுருந்தோம் பாருங்கள். சின்னதாக குட்டியை தெரியும். இந்த வீடியோவில் வந்து கவரவும் தெரியல. அந்ததோ நான் கை வைக்கிற அந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், அந்த பனிமேகலை சேருது இல்லையா, ஸோ அதே இடத்துல பாருங்கள். வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பண்ணி வச்சுருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல நம்ம 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். வாங்க பார்ப்போம். கண்டினியூ பண்ணுறேன். இப்போது எவ்வளோ வியூ பாயிண்ட் பார்த்துருப்போனா, 3, 4, 5, இது 6வது வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். 6வது வியூ பாயிண்ட்டு. இப்போ லாஸ்ட் வியூ பாயிண்ட் எங்கே பார்க்குறோமோ அந்த இடத்துல வீடியோ எண்ட் பண்ண வேண்டியதான்.
இப்போ பாருங்க, பாதி மலையே சரிஞ்சு விழுந்திருக்கும் கீழே. எங்கிட்ட தாங்க நிலச்சரிவு அதிகமாக நடக்கும். பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருக்குங்க. இங்கே பக்கத்தில் டோல் பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 500 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய டோல் பாஸ் பாருங்கள். காருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு தனித்தனியாக இந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா டோலில் போட்டுறதா. இந்த இடத்துல அப்படியே டாய்லெட் இருக்குது பார்த்துக்கோங்க. மூணாறு வரீங்கன்னா இந்த டோல்கேட்டுக்கிட்ட எங்கிட்டு அவங்ககிட்ட டாய்லெட் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். வாங்க பார்ப்போம். வண்டி இந்த சைடில் நிப்பாட்டலாமா? வாங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வாங்க. டோல்கேட் தாங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது. சூப்பரான இடத்துல தான் ஒரு டோல்கேட்டே போட்டிருக்காங்க. நம்ம வண்டிக்கு தாங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்படியே ஃப்ரீயாக பறந்துக்கிட்டே போகலாம். பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். அப்படியே இதை மேலே வண்டி ஓட்டுட்டா வேணாம். அங்கே ஒரு பாத்ரூம் இருந்துச்சுங்க. அப்படியே பாத்ரூம் போயிட்டு நாம கை கால் கழுவிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டோம். இதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். ஏன்னா மூணாறு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. இது ஃபோட்டோ பாயிண்ட் பாருங்க. மூணாறு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். 2 மணி நேரம் இந்த ஒரு ரூட்டில் மட்டும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நாம. இந்த வியூ பாயிண்ட்னு போட்டிருக்காங்க. இதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். இல்லை இதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல தான் வீடியோ நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மூணாறு கீழே இருக்குன்னா மூணாறு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குமா. இதாங்க லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. சரி நிப்பாட்டிடுற வண்டி. இந்த மூணாறு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல அப்படியே வீடியோ நம்ம எண்ட் பண்ண வேண்டியதா. வீடியோ பண்ணுறக்கு ஒரு அழகான பிளேஸ் இருந்தால் போதும். பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான பிளேஸ்னு. இதான் ஃபோட்டோ பாயிண்ட்டுமா இதில் கொடுத்துருந்தாங்க. இந்த ரோடு தாங்க வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறக்கு. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியும். ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து மூணாறு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லா வியூ பாயிண்ட் வந்து கவர் பண்ணிட்டேன் நான் பூப்பாரில் இருந்து. ஏன்னா நம்ம பூப்பாரில் இருந்து ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன ஏதுன்னு உங்களுக்கே புரியும்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து கோயிலூர் மாட்பெட்டி டாப் ஸ்டேஷன் அங்கிட்டு தான் விசிட் பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய், டேக் கேர். உங்கள் லக் இருந்தால் இது யானை ஸ்பாட்டு தான். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் யானையில் பார்க்கலாம். இதோ எல்லோரும் கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம். எல்லோரும் கூவி கூவி கத்துறாங்க. எவ்வளோ சைலண்டாக இருக்கும் பாருங்க.